வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. உள்ளதலதுள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளலுணர். 14வது பாடல். தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகளாமுளவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கை முடிவுற்றொன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமைதான் நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்காலவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே இன்றுண்மை தேராதிறப்பெதிர்வு தேர உணல் ஒன்றின்றி எண்ண உணல். பகவான் ரமண மகரிஷி அகங்காரத்தை நாசம் செய்வதன் மூலம் உலக அனுபவங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிற முக்கியத்துவத்தை நீக்கி சுகதுக்கங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்று இந்த பாடல்களிலெல்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய அகங்காரம் முதலான எல்லாவற்றையும் அழிப்பதுதான் இந்த நூலினுடைய விஷயம். கடைசியாக பார்த்த விஷயம், நாம் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எண்ணிக்கொண்டிருப்பது முட்டாள்தனம், அது அனாவசியம், பயனற்றது என்று சொல்லுகிறார். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அந்தந்த காலத்தில் அதது நிகழ்காலமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நிகழ்காலமாக இருந்தது இன்று இறந்த காலமாக ஆகியிருக்கிறது. இன்னொரு காலத்தில் நிகழ்கால அனுபவமாக இருக்க போவது இப்பொழுது எதிர்காலமாக தோன்றுகிறது. எல்லாம் அந்தந்த சமயத்தில் நிகழ்காலமே ஆகும். அது மட்டுமல்ல, இதை அனுபவிக்கிறது ஒரே சைத்தன்யந்தான். அகங்காரத்தின் வாயிலாக காலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. காலம் எத்தகைய விசேஷமான காலமாக இருந்தாலும் அது மாறக்கூடும், எத்தகைய துக்க காலமாக இருந்தாலும் அது மாறக்கூடும். துன்பமும் நிலைத்ததல்ல, இன்பமும் நிலைத்ததல்ல. இன்பமாகிய காலமும் துன்பமாகிய காலமும் இரண்டுமே அசாஸ்வதம், சாஸ்வதம் கிடையாது, நிலைச்சது கிடையாது. ஆகையினால என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கே வாஸ்தவமான சத்தியமான விஷயத்தை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு கடந்த காலத்தை குறித்து வருத்தமோ பெருமையோ அடையிறதுலையோ, இனி எதிர்காலத்தை குறித்து வருத்தமோ பெருமையோ அடையிறதுலையோ யாதொரு பயனும் இல்லை. இன்று உண்மை தேராது. இப்ப நமக்கு விசாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இறந்த காலத்தை குறித்தோ இனி வருங்காலத்தை குறித்தோ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலத்துக்கு சாட்சியான கால அதீதமான ஆத்மாவை அறிந்து கொண்டு காலத்துக்கு உட்பட்ட இந்திரியங்களை எல்லாம் மித்யை என்று நிச்சயம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. இதை புரிஞ்சுக்காம மற்றதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுங்கிறது இலக்கம் இல்லாமல் பூஜ்ஜியங்களை போடுவதற்கு நிகர். தன்னை பற்றிய உண்மையை அறியாமல் மற்ற விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வது என்பது இலக்கம் இல்லாமல் பூஜ்ஜியங்களை போடுவதற்கு நிகராகும் என்று சொல்லி முடிக்கிறார். ஒன்று இன்றி எண்ண உணல்.
இறப்பு எதிர்வு தேர உணல் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்திப்பது என்பது நிகழ்காலத்திலே ஆத்ம விசாரம் செய்யாமல் இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் பற்றி சிந்திப்பது என்பது இலக்கமில்லாமல் பூஜ்ஜியங்களை போடுவதற்கு சமானமாகும். ஆகவே மற்றவைகளெல்லாம் பூஜ்ஜியம் என்றும் இது ஒன்றே இலக்கம் என்றும் கூறுகிறார். இறந்த காலமும் பூஜ்ஜியம், இனி எதிர்காலமும் பூஜ்ஜியம். பூஜ்ஜியம்னா ஜீரோன்னு அர்த்தம். பூஜ்ஜியம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. பூஜிக்க தகுந்ததுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை, பயனற்றதுங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இறந்த காலமும் பூஜ்ஜியம், வருங்காலமும் பூஜ்ஜியம். விசாரம் பண்ணலைன்னா நிகழ்காலமும் பூஜ்ஜியம்தான். ஆராய்ச்சி பண்ணலை, ஆத்ம விசாரம் பண்ணலைன்னா நிகழ்காலமும் வியர்த்தம்னு அர்த்தம். ஆத்மாவை தெரிஞ்சுக்காம மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வியர்த்தம், வீண் அர்த்தம். வியர்த்தம், வீண். கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின மாதிரி. அதனால என்ன பண்ணானா, உடம்ப நல்லா பகவான் கிட்ட இருந்து கொடுத்த உடம்ப அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுத்தி கெடுத்தான்னு அர்த்தம். கடவுள் நமக்கு அற்புதமான சரீரத்தை கொடுத்துருக்கார், அது நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தலைன்னா கொஞ்ச நாள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டாலும் இது கொஞ்ச நாள் கழித்து போக போகிறது. அதை பயன்படுத்தி போனால் சந்தோஷம், பயன்படுத்தாமல் போட்டோம்னா துக்கம். அவ்வளோதான். இல்லை, ஒன்றின்றி எண்ண உணல், இலக்கம் இல்லாமல் பூஜ்ஜியங்களை போடுகின்ற செயலை செய்யாதே. அது மாதிரி ஆத்ம விசாரம் பண்ணாமல் மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதே. ஆத்ம விசாரம் பண்ணால் மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற புத்தியே போயிடும். ஆத்மாவை புரிந்து கொண்ட பிறகு இதுக்கெல்லாம் அனாவசியமான விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே போயிடும். உலகம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஆகிட்டுருக்குங்கிற கவலையெல்லாம் இருக்காது. நல்லா ஆழமாக தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, தெரியுமா வீரப்ப ராஜ்குமாரை பிடிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஓங்கி அடிப்பான். ராஜ்குமாரை பிடிச்சா என்ன, எவனை பிடிச்சா, பிரதம மந்திரி பிடிச்சா எனக்கு என்னையா, சும்மா அப்படிமா. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அவனுக்கு அதில் தாத்பரியம் இருக்கா? தாத்பரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தூங்கணும். தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி இந்த விஷயத்தை சொல்லணும். அவன் முழிச்ச பிறகு கேட்க போகிறான், அதான் வேலையே பண்ண போகிறான் அவன். அதனால இவன் தூங்கிட்டு எழுப்பி சொல்கிற மாதிரி. அது மாதிரி தத்துவங்களெல்லாம் புரிஞ்ச பிறகு இதுக்கெல்லாம் தாத்பரியம் எங்கே இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அடுத்த பாட்டுக்கு போகலாம். நாமன்றி நாளேது நாடேது நாடுங்கால் உடம்பே நான் நாட்டுள் நாம் படுவம் நாம் உடம்போ நாம் இன்றென்றும் ஒன்று நாடிங்கெங்கு ஒன்றாம் நாம் உண்டு நாடினாம் நாமன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பே நாட்டுள் நாம் படுவம் நாம் உடம்போ நாம் இன்றென்றும் ஒன்று நாடிங்கெங்கு ஒன்றாம் நாம் உண்டு நாடினாம். கடுமையான தமிழ் தமிழ் இருக்கே. ஏதோ பிரித்து எழுதினாங்களோ பிழைச்சோமோ, இல்லாட்டி ஒன்றும் புரியாது இந்த பாட்டெல்லாம். அந்த காலத்து தமிழ் அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அவர் நாம் அன்றி நாளேது நாடேது புரியுது. நான்கிறது முழிச்சாத்தான், முழிச்ச உடனே ஓ இன்னைக்கு தேதி இத்தனை ஆகிடுத்து, இந்த கிழமை ஆகிடுத்து, நமக்கும் வயசு இத்தனை ஆகி போச்சு, அதெல்லாம் நினச்சா பரவாயில்ல. நம்ம தினந்தோறும் பார்க்குறோம், கேலண்டரை பார்க்குறோம், நாள் தெரியறது, நாடு தெரியறது. காலமும் தேசமும் அர்த்தம். காலமேது தேசமேது, அதை அவருடைய பாஷை மாற்றி போட்டுருக்கார். நாமன்றி நாளேது நாடேது. நாளுங்கிறது காலத்தை குறிக்கிறது, நாடுங்கிறது தேசத்தை குறிக்கிறது. நாமன்றின்னு அர்த்தம் ஸ்வரூபம் இல்லாமல், நான் ஒருத்தன் இல்லாமல். கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஆளுக்கு நாடாவது ஒன்றும் கிடையாது. அது மாதிரி
நம்ம தான் நம்ம நான்கிறது வந்து அகங்காரத்தோடு சேர்ந்து உலகத்தை இந்திரியங்களோட உடம்போடு சேர்ந்து உலகத்தை பார்க்கறது தான் நாடெல்லாமே இருக்கு. ஆக காலமும் தேசமும் கனவிலும் நனவிலும் தான், ஆழ்ந்த உறக்கத்தில் கூட கிடையாது. கனவிலும் நனவிலும் தான் காலமும் தேசமும் இருக்கு. நமக்கு வயசாகி போயிடுச்சுங்கிற கவலை வந்து தூக்கத்தில் வருமா முழிப்பில் வருமா? நான் இளைஞனா இருக்கேங்கிற சந்தோஷம் வந்து தூக்கத்திலையா முழிப்பிலையா? நல்லாவே தெரியுது. ஆகையினால இது எல்லாமே ஆழ்ந்த உறக்கத்தில் கிடையாது. முழிச்ச உடனே, நான் எழுந்த உடனே, இந்த அகங்காரம் தோன்றின உடனே நாடு நட்சத்திரம் திதி வாரம் லக்னம் யோகம் கரணம் எல்லாம் ஆரம்பிச்சு விடுறது. அதில் நல்ல நாள் வேற கெட்ட நாள் வேற, நல்ல நேரம் வேற கெட்ட நேரம் வேற. அதுக்கப்புறம் அது அவாந்தர பேதங்கள்லாம். முதல்ல நாள், அப்புறம் நாளுக்குள்ளே நல்ல நாள் கெட்ட நாள் ரெண்டும் கெட்ட நாள். அதனால எல்லாம் வந்துடுது. இப்போ இதெல்லாம் நாளும் வந்துடுறது, தேசம் வந்துடுறது. இந்த இடம் நல்லா இருக்கும், அந்த இடம் நல்லா இருக்காது. தார் பாலைவனம், குற்றால அருவி, ஒரே நேரத்தில் ரெண்டையும் நினைக்கணும். அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா விசித்திரமாக தான் இருக்கு. நாமன்றி நாடேது நாடேது. அகங்காரம் எழுந்தாதான், அகங்காரத்தோடு சேர்த்து ஆத்மா சொல்றார், நான்கிறது உற்பத்தி ஆனாதான் நாடெல்லாம் வருது. நாம் அன்றி நாடேது நாடேது. அதனால அறியப்படுகின்றவன் நான் இருக்கிறதுனால தான் அறியப்படும் பொருள்கள் விளங்குகின்றன. நாடுங்கால் நாம் உடம்பே, நாடுங்கால் நாமன்றி நாடேது நாடேது. அப்படி மாற்றி படிக்கணும். தான் தடுமாற வச்சுடுறது. நாடுங்கால்னா விசாரிக்கும் கால், ஆராய்ச்சி செய்யும் கால். முதல்ல போட்டுக்கணும். நாடுங்கால் என்றால் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாமன்றி நாடேது கிடையாது. ஆக்ஷேபார்த்தம் இல்லைன்னு அர்த்தம். நாம் உடம்பு என்றால் நாம் நாட்டுள் படுவோம். நம்மை உடம்பு என்று நாம் கருதி கொண்டால் நாம் நாட்டிலும் படுவோம், அதற்குள் அடங்குவோம் அர்த்தம். நமக்கும் நாள் உண்டு, நமக்கும் நாடு உண்டு. அவங்க ஊர் சொல்கிறோம் இல்லையா, ஜென்மஸ்தானம்னு சொல்கிறோம், ஹோம் சிட்டிங்கிறான். அதெல்லாம் வந்து நிறைய அவங்க ஊர், அவங்க இது, அதெல்லாம் படுவோங்கிறார். நம்மை நாம் உடம்பாக கருதினால் நாமும் நாட்டுளும் நாளுளும் படுவோம் அப்படிங்கிறார். படுவம். நாம் உடம்பென்று கருதுவோமானால் நாட்டுள் நாம் படுவம். நாம் உடம்பேல் இப்படி இருக்கு, அம்பேல் மாதிரி. நாம் உடம்பேல்னு சொன்னா நாம் உடம்பாக கருதுவோமே ஆனால், நம்மை நாம் உடம்பாக கருதுவோமானால் நாம் நாட்டுள் படுவோம். நாடுக்குள்ள நாமளும் அடங்குவோம். உடம்பு அடங்குறதுனால, ஏன்னா இது வஸ்து பரிச்சேதம். வஸ்து பரிச்சேதம் வந்தால் கால பரிச்சேதமும் தேச பரிச்சேதமும் இதுக்கு உண்டு. வஸ்து பரிச்சேதம்னா என்ன? வஸ்துன்னா பொருள்னு அர்த்தம். இது வந்து காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, பொருளால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், இதில் எழுதியிருப்பான் எங்கேயாவது இத்தனாம் தேதி இது தயார் பண்ணியிருக்கேன்னு எழுதியிருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்படியே யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கெட்டு போயிடும். அப்புறம் அவ்வளோதான், அதோட ஆயுசு முடிஞ்சுது. அப்போ வந்து இப்போ இதுக்கு வந்து காலத்தால் இருக்குது. இது இங்கே வச்சுருந்தா இந்த இடத்துல இல்லை, இங்கே இருக்கிற போது இங்கே இல்லை, இங்கே இருக்கிற போது இங்கே இல்லை. தேசத்தால் வரையறுக்கப்படுறது. அப்புறம் வந்து இந்த கிளிப்பு வேறு, இந்த கிளிப்பு வேறு. அப்போ என்னென்னா வஸ்து பரிச்சேதம். அப்புறம் இது வேணால் நிற பரிச்சேதம் கூட சொல்லலாம். இது மஞ்சள் கலர், இது சிகப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் பரிச்சின்னம்னா லிமிட்டேஷன் அர்த்தம். லிமிட்டேஷன் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸ்பேஸ் வைஸ், டைம் வைஸ், வஸ்து வைஸ் லிமிட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன, இந்த உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் டெத்து கண்டிப்பாக உண்டு. அதை நம்ம போட முடியாது, அடுத்தவங்க போடுவாங்க. அதனால் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் டெத் இருக்குது. இதுக்கு இடம் பரிச்சேதம் இருக்குது. இது ஈரோட்டில் இருந்தால் குற்றாலத்தில் இருக்காது, குற்றாலத்தில் இருந்தால் ஈரோட்டில் இருக்காது. ஈரோடு ஏதோ ஒரு ஊர் வச்சுங்க, எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த ஊரில் தான் அது இருக்க முடியும். தேச பரிச்சேதம் இருக்குது. நம்மளே பெரிய பங்களாவை கட்டினாலும் நம்ம பெட்ரூமில் நமக்குள்ள 6 அடிக்கு தான் படுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நகர முடியாது. இந்த பக்கம் தள்ளி படுத்தா அந்த இது நம்ம இடமா இருந்தாலும் கூட அந்த இடத்துல நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல நாம் கிடையாது. இப்போ வஸ்து பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம், டைம் இருக்குது நமக்கு. அதையெல்லாம் சிக்கிப்போங்கிறார். நம்மை நாம் உடம்பாக கருதினால்
நாம் நாளினுள்ளும் நாட்டினுள்ளும் படுவோம். படுவோம் படுவோம்னாலே புரியுதில்ல, படுங்கிறோம் இல்லையா, அதோட சேர்த்து விட்டார் அவர். உடம்பனோட உன்னை படுத்துன படுத்தி பண்ணி அப்படிங்கிறார். படுவம். நாம் உடம்போ அப்படிங்கிறார். நாம் உடம்போ அப்படி கேள்வி கேட்கிறார். நாம் உடம்போ இல்லையே, அதனால நம்ம நாளுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் படமாட்டோம்னு அர்த்தம். நாளினுள்ளும் நாட்டினுள்ளும் நாம் படமாட்டோம். ஏனென்றால் நாம் உடம்பல்ல. தினந்தோறும் நிரூபிக்கப்படுகிறது உறக்கத்தில். இப்பவே வந்துட்டு இருக்கு பாருங்க, இட்லியும் தேங்காய் சாதமும் கொடுத்துட்டு இருக்குது. அதனால ஒன்றும் வேதாந்தமே படிக்க வேண்டாம். இட்லியும் சாம்பாரும் தேங்காய் சாதமும் சாப்பிட்டாலே நாம் உடம்பல்லங்கிற எண்ணம் வந்துடும். உள்ளது 40 படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளது 40 படிக்காமலேயே அது வந்துடும். அதனுடைய மகத்துவம் இருக்கட்டும். நாம் உடம்போ, நாம் உடம்பல்ல. நாம் இன்று அன்று என்றும் ஒன்று. நாம இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்கும் நாம ஒண்ணுதான். அதனால காலம்தான் வந்து போயிட்டு இருக்கே தவிர பூத பவத் பவிஷ்யத்து, பூதம் பவத்து பவிஷ்யத்து எல்லாம் வந்துன்னு போயிட்டு இருக்கு. அதனால நாம் இன்று அன்று என்றும் ஒன்றுன்னுட்டார். இன்னைக்கும் அன்னைக்கும் என்னைக்கும் நாம ஒரே ஸ்வரூபந்தான். அகம் அஸ்மி அகம் அஸ்மி அகம் அஸ்மி ஒன்றுதான். நாடு இங்கு அங்கு எங்கும் ஒன்று. அதே மாதிரி இங்கு அங்கு எங்கும் ஒன்றால்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் சரி அங்கேயும் சரி எங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்வரூபம் ஒன்று தான். மதுரையில் இருந்த ஆத்மா வேற, ரிஷிகேசத்துக்கு போகிற ஆத்மா வேற என்ன சொல்ல முடியும்? ரிஷிகேசத்தில் இருந்த ஆத்மாவுக்கும் மதுரையில் இருந்த ஆத்மாவுக்கும் நம்ம ஆத்மா தான், வேறு வேறையாவாக இருக்க போகிறது. அதில் ஆத்மா எங்கேயும் ஒன்று தான். எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஆத்மா ஒன்று. சர்வகதத்வாத், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால். எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனால தேசத்தா அகம் சர்வத்திர அஸ்மி, காலத்தா அகம் சர்வதா அஸ்மி. காலத்தின் அடிப்படையில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன், தேசத்தின் அடிப்படையில் நான் எங்கும் இருக்கிறேன். உடம்பு தான் இதுக்கு லிமிட்டட்னு அர்த்தம். சரீரம் மனசு புத்திக்கு தான் வரையறைகள், ஆத்மாவுக்கு வரையறைகள் இல்லை என்பது கருத்து. நாம் உண்டு நாள் நாடினாம். நாம் உண்டு, நாம தான் சத்தியம், நாளும் நாடும் இல்லைங்கிறார். நம்மை சார்ந்துதான் நாளும் நாடும் இயங்குகின்றன. நாம் என்றும் உள்ளோம், நாளும் நாடும் என்றும் உள்ளது கிடையாது, நம்மில் கற்பிக்கப்பட்டது. நாம் உண்டு, நாள் நாடு இல், இவ்வளவு இருக்கு. நாடினாம்னு இருக்கு இல்லையா, நாடினாம்ங்கிறதுக்கு நாடு இல் நாம் 3 இருக்குது. நாடினாம், நாடு இல் நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் உண்டு, நாம தான் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்கோம். நாம்ங்கிறது இங்கே பகுவச்சனமாக போட்டிருந்தாலும் அத்வைத்தமாக அர்த்தம் பண்ணிக்கணும். நாம் உண்டு, நாள் நாடு இல், நாளும் நாடும் இல்லை. நாம் முடிக்கிறார், நாம்னு முடிக்கிறார். நாம்ங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா நாம தான் சத்தியம்னு அர்த்தம். ஆத்மா ஏவ சத்தியம். அதான் என்னுடைய தாத்பரியம். இதுலேருந்து வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிறார்? ஆகையினால நாள் நட்சத்திரம்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நல்ல காரியம் கெட்ட காரியம்னு எதுவுமே கிடையாது. கெட்ட காரியமும் கிடையாது. அதனால கெட்ட காரியம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நல்லதும் செய்ய அவர்கள் கெடுதலும் செய்ய மாட்டார்கள், நல்லதும் செய்ய மாட்டார்கள். நல்லதும் செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் தீமையும் புரிவதில்லை, அவர்கள் நன்மையும் புரிவதில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் மாயை. நன்மை தீமை இரண்டும் மாயை. இதனால இவர் என்ன சொல்றாருன்னா, எனவே முமுட்சுக்கள் நாட்டை சீர்திருத்தும் பணியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சௌரியமா. நாட்டை சீர்திருத்துற பணியில எல்லாம் ஈடுபட வேண்டாம், நீ முதல்ல உன்னை சீர்திருத்து, அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் சரியாக போயிடுங்கிற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது பெரிய வாதம் இருக்குது உலகத்தில். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அபிப்பிராயம் இருக்குது. என்ன அபிப்பிராயம்னா, உலகத்துக்கு நாம் சேவை செய்யணுமா வேண்டாமா? ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு பெரிய விசாரம். சோஷியல் சர்வீஸ் எசென்ஷியலா இல்லையா, செஞ்சுதான் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது பற்றி பெரிய ஆராய்ச்சி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நடந்துட்டு தான் இருக்கு. இந்த 2 வாதமும் பெரியதாக இருக்கு. ஏன்னா ரெண்டுலேயுமே என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மோட்சம் அடையிறதுங்கிறது சுயநலம், உலகத்துக்கு நீ நல்லது செய்யணும்.
நீயே முக்தி அடைகிறதுங்கிறது மாபெரும் சுயநலம், வடிகட்டின செல்ஃபிஷ்னஸ். அதனால நீ என்ன பண்ற, நீ மாத்திரம் நிம்மதியா இருந்தா போருமா? நீ நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நீ நிம்மதியா இருந்தா போருமா? எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்தா உனக்கு நிம்மதி வந்துடும். அதனால என்ன பண்ணணும், மக்களுக்கு வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லை, படிப்பு இல்லை, துணி இல்லை, இருக்க வீடு இல்லை, இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்னா இது யாருக்குமே கேட்கிற போது இது நியாயம்தான், இதுல எது தப்பு கிடையாது அப்படின்னு தான் தோணும். அப்படிதான் தோணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ முதல்ல நீ விரும்புறது என்ன? சரி, சோஷியல் சர்வீஸ் பண்ற, சோஷியல் சர்வீஸ் பண்றதுனால நீ அடைய விரும்புறது என்ன? சோஷியல் சர்வீஸ் பண்றதுனால நான் அடைய விரும்புறது மனநிறைவு. என்னது? மனநிறைவு. சோஷியல் சர்வீஸ் பண்ணாதான் நான் மன நிறைவு எனக்கு வரும்னா. சமுதாய சேவை செய்யறதுனால மன நிறைவு வரும். இப்போ நீ விரும்புறது என்னது? சோஷியல் சர்வீஸா மனநிறைவா? மனநிறைவு. மனநிறைவுக்கு நீ என்ன சாதனம் சொல்ற? சோஷியல் சர்வீஸ். சமுதாய சேவை செஞ்சாதான் உனக்கு மனசுக்கு நிறைவு வரும்னு சொல்ற. அப்போ உனக்கு லட்சியம் சோஷியல் சர்வீஸா மனநிறைவான்னு கேட்டா மன நிறைவு தான் உனக்கு லட்சியம். சரி, சோஷியல் சர்வீஸ் மன நிறைவை கொடுக்குங்கிறதுக்கு கேரண்டி இருக்கா உனக்குன்னா? கஷ்டமா இருக்குது. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க சேவை பண்ணினாலும், இந்த சேவையில் எவ்வளவுதான் நீங்க சேவை பண்ணினாலும் உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட இருந்து சேவை பெற்று கொண்டவர்களே உங்களை நிந்திப்பார்கள். உங்கள்ட்ட இருந்தே பணம் வாங்கி படிச்சு எல்லாம் பண்ணி உங்களுக்கே குழி பறிப்பான். அப்படிதான் நிறைய நடக்குது, நிறைய பார்த்துட்டே இருக்கும். நம்ம காலேஜ்லேயே படித்து நம்மகிட்டயே பணம் வாங்கிட்டு நம்மள்கிட்டயே படித்தவங்கலாம் நமக்கு தான் நிறைய இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க. அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் மனநிறைவு சமுதாய சேவையாக கொடுத்தது. சரி, அப்படி இருந்தோம்னா நம்ம என்னென்ன அன்னையாருக்காக செஞ்சோம், குரு மகாராஜுக்காக செஞ்சோம், அப்படி பாவனை பண்ணிக்கிறோம். அதனால என்ன பண்ணிக்கிறோம், இது பண்ணி இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தமெல்லாம் வருது இல்லையா? நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே பைசா வாங்கி எல்லாம் நிறைய அனுபவத்தில் அனுபவிச்சு தான் சொல்கிறோம், நிறைய கண்ணால் பார்த்து தான் சொல்கிறோம். இதெல்லாம் நல்லா இப்படி நிஜமாவே நடந்தது. ஒரு தடவை என்னாச்சு, ஒரு ஆள் பாவம் பைக்கிலேருந்து விழுந்து அடிபட்டுட்டான். போனவர் ஒருத்தர் கார்லேயோ பைக்லேயோ போனவர் என்ன பண்ணாருன்னா நிறுத்தி, பாவம் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அந்த ஆளை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டு, டாக்டர் இந்த ஆள் விழுந்திருந்தார், நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த ஆள்கிட்ட எப்படிங்க விழுந்தீங்க? இந்த ஆள் தாங்க தட்டினார், விழுந்துட்டேன்னா. அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கட்டடமே இடிஞ்சு விழுந்த மாதிரி போச்சு. இவர் தாங்க மேலே மோதிட்டாருட்டான். பாவம் சாதாரண கடந்தவரை கொண்டு சர்வீஸ் பண்ணது. எப்படி அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும், அவர் என்னெல்லாம் பேசியிருப்பார் நீங்களே கற்பனை பண்ணீங்க. இப்படிலாம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன துணை? அப்போ வெறும் சமுதாய சேவை மாத்திரம் பண்ண முடியாது. ஆன்மீகம் இல்லாமல் சமுதாய சேவை பண்ணினா கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால் மனசில் நிறைய துக்கம் அதிகமாகிடும். நான் என்ன தியாகம் பண்ணிடு, நான் சாப்பாடு, எனக்கு துணிமணியை பற்றி கவலைப்படாமல், என் சாப்பாட்டை பற்றி கவலைப்படாமல், என் தூக்கத்தை பற்றி கவலைப்படாமல் நான் விழுந்து காரியம் பண்ணினேன், கடைசியில் நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தியா அப்படின்னு துக்கம் வந்துடும். ஆன்மீக உணர்ச்சி இல்லாமல் சமுதாய சேவை செய்யறதுங்கிறது தகராறு. அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், ஆத்மனஹா மோக்ஷார்த்தம் ஜெகத்ஹிதாய. நீ உன்னுடைய முக்திக்காகவும் நீ லோகக்ஷேமத்துக்காகவும் பிரயத்தனம் பண்ணு. வெறும் மொட்டையா ஜெகத்ஹிதாய சொல்லலை. ஏன் மோக்ஷார்த்தம் சொன்னார்னா, நீ முதல்ல சாந்தியா நிம்மதியா இருக்கிறதுக்கு பழகிண்டாதான் நீ செய்யறதுனால நன்மை இருக்கும். சொல்ல போனால் இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்றது நம்முடைய மன நிம்மதிக்காகத்தான். நம்ம பண்றதுனால இந்த உலகம் எல்லாம் திருந்திடும்ங்கிறது ஒன்றும் கேரண்டி கிடையாது. நம்ம நல்லா அழகா பண்ணி வச்சிருப்போம். பழையபடி இந்த பாயை சுருட்டுற கதை தான். பாயை விழிச்சு வச்சுற வரைக்கும் அது நல்லா இருக்கும், திடீர்னு விட்டா போகிறோம். பழையபடி நாய்வால் நிமித்துற கதை தான். பழையபடி அது இதாகிடும். அதனால ஏதோ நமக்கு நல்லது இருக்கிறதுக்காக, நம்மளை சித்த சுத்தி பண்ணிக்கிறதுக்காக சாஸ்திரத்தில் எத்தனையோ வழி சொல்லியிருக்கு. நீ இந்த ஹோமம் பண்ணால் உனக்கு மனசு சுத்தமாகும் சொல்லியிருக்கு, பூஜை பண்ணால் சுத்தமாகும் சொல்லியிருக்கு, ஜபம் பண்ணால் சுத்தமாகும் சொல்லியிருக்கு. ஒன் ஆஃப் தி மெத்தட் சோஷியல் சர்வீஸ். சர்வீஸ் பண்ணினா நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும், நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டாகும். இந்த மாதிரி இவெல்லாம் வருவாங்க. அதனால நமக்கு நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்படும், மனசுக்கு பக்குவம் கிடைக்கும்.
அதனால் அதுவே முடிவானது கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஈஸ்வர பக்தியோட நல்ல தத்துவ விசாரங்கள் எல்லாம் பண்ணி உண்மையை புரிஞ்சுன்னு பண்ணினோமானா யார் என்ன சொன்னாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. பலாப்பழத்தை நறுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிசின்னு இருக்குது, எண்ணெயை தொடச்சிருந்தாலும் கையை உள்ளே விட சொல்கிறாங்க, அப்புறம் ஒன்றும் ஒட்டுறது இல்லையே. அது மாதிரி ஈஸ்வர பக்தி, தத்துவ ஞான நிஷ்டை, இதோடு நம்ம என்ன வேணாலும் விவகாரம் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. அதனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நம்ம மன நிறைவை பெற்று சேவை புரிவதா, சேவை புரிந்து மன நிறைவை அடைவதா? என்ன பண்ணுறதுன்னா, சேவை புரிந்து மனதை பக்குவப்படுத்தி பிறகு உண்மையை அறிந்து மன நிறைவை பெற்று பிறகு என்ன வேணாலும் செய்யலாம். லோக சங்கிரகம், கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி, கீதையில் சொல்கிற மாதிரி லோகத்துக்கு க்ஷேமமாக என்ன வேணாலும் காரியம் பண்ணலாம். அதுலேருந்து நாம் ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம பண்ணின நல்லதுக்கே நமக்கு தீயதுன்னு சொல்லி பட்டம் கட்டினாலும் நம்ம ஒன்றும் வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு இருக்கே, தன்னஞ்சறிவது பொய்யிருக்கு. நம்ம மனசு நமக்கு சாந்தியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம தர்மமாக பண்ணினதுனால, விஷயத்தோடு பண்ணினதுனால நம்ம மன சாந்தி கொடுத்தே ஆகணும். கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த பலன் கிடைச்சி தான் ஆகணும். அப்போ நம்ம கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம சரியாக புரிஞ்சுக்கலேன்னு தான் அர்த்தமாகும். அதாவது கரெக்டாக பலனை கொடுத்தே தீரும். அதனால் இது எதுக்காக இவருடைய வியாக்கியானக்காரருடைய விளக்கம் இது. எனவே நாம் நாடு இதுக்குள்ளெல்லாம் சிக்கிக்க வேண்டாம். நாம் அகங்காரத்தை நீக்கி தியானம் பண்ணி கொண்டு திருவண்ணாமலை அடிவாரத்திலே இருப்போமாக அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்படியே இருப்போமாகன்னு சொல்லி வியாக்கியானக்காரர் சொல்கிறார். அதுவும் அவருடைய காலத்திலே எழுதப்பட்டது. நிறைய பேர் அங்கெல்லாம் போய் கேட்டிருக்காங்க ரமண மகர்ஷிகிட்ட, நீங்கள் இவ்வளவுலாம் இங்கேயே இருக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இத்தனை வெளிநாட்டுக்காரங்க வராங்க, இவ்வளவு பேர் உங்களை பார்க்க வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் சேவை பண்ணக்கூடாது? அதனால் இப்போ ஜனங்கள்லேயே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள்லாம் அவங்களாம் அப்படியே சாமி கடவுளை கூப்பிட்டுருக்கிறவங்க, இந்தந்த ஆர்கனைசேஷன்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் நாட்டுக்கு எவ்வளோ செய்கிறாங்க பாருங்கள், இவங்க தாங்க அவங்கள காட்டிலும் உயர்ந்தவங்கன்னு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜனங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சாய்பாபா சிறந்தவரா, ரமண மகர்ஷி சிறந்தவரா என்று பார்த்தால் கம்பேரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜனங்களுடைய கம்பேரிசனுக்காக அவங்க யாரும் இல்லை, ஜனங்களுடைய ஒப்பீடு. இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த சுவாமி சிறந்தவரா, அந்த சுவாமி சிறந்தவரா? இவர் பாருங்கள், அவங்க மாத்திரம் முக்தி அடைஞ்சிட்டு நிம்மதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், நாட்டுக்கு முக்தியை கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இதனால நிறைய பேருக்கு என்ன ஆகுது, இது சரியா அது சரியான்னு அவங்களுக்கும் குழப்பம் வருகிறது. ரெண்டும் சரி, தப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன பிராரப்தமோ அதை தான் அவங்கவுங்க பண்ணுறாங்க. அதனால் சில பேருக்கு பிராரப்தம் குகைக்குள்ளே இருக்கிறது, சில பேருக்கு பிராரப்தம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. அதனால் பிராரப்த பொறுத்து இருக்கு. இதெல்லாம் செய்யணும்னு பகவான் பிளான் பண்ணியிருக்காரோ அது இந்த ஆள் மூலமாக செய்கிறார், அவ்வளோதான் பகவான். இவரை செய்ய வேண்டான்னு வச்சிருக்காரு பகவான். அதனால் ஆளை பொறுத்து இருக்கு. வாணிபம் செய்யணும் செய்வர், தவம் செய்யணும் செய்வர். ஆனால் முக்கியம் என்னென்னா, ஆத்ம ஞானத்தை பெற்ற பிறகு செய்கிறதா நல்லது. ஆத்ம ஞானம் சொல்லப்போனால் சமுதாய சேவை செய்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், நிறைய சக்தி வேணும். இல்லாட்டி நாளாக நமக்கு மனசில் வியாதி நிறைய வர ஆரம்பிச்சிடும், மனோவியாதி அதிகமாகிடும். குடும்பத்தில் இருந்து வர்ற வியாதியை காட்டிலும் இதில் நிறைய வியாதி அதிகமாகிடும், தீர்க்க முடியாமல் போயிடும். அதனால் ஆன்மீக பலத்தோடு செய்யணுமே தவிர, ஆன்மீக பலம் அல்லது ஆத்ம ஞான பலம் இதெல்லாம் இருந்தால், பக்தி இருந்தால் ரொம்ப உத்தமம், தத்துவ ஞான நிஷ்டை இருந்தால் இன்னும் உத்தமம். அதுக்கு பிறகு அவங்க சேவை செய்கிறது செய்யாமல் இருக்கிறது அவங்க சாய்ஸு. ஜனங்கள் ஒப்பிடுறதை பற்றி ஞானிகள் கவலைப்படுறதில்லை. ஜனங்கள் ஒப்பிடுறாங்க இல்லையா, கம்பேர் பண்ணுறாங்களே, இது சிறந்ததா அது சிறந்ததான்னு. ஞானிக்கு புகழில் விருப்பம் இருக்கோ இல்லை, இகழ்ச்சியில் வெறுப்பு இருக்கோ இல்லை. புகழ்ச்சியில் விருப்போ இகழ்ச்சியில் வெறுப்பு இல்லாதனால ஞானி சமுதாயம் நம்ம சேவை பண்ணலையேன்னு சொல்லி வருத்தப்பட போகிறதில்ல, செய்யறதுன்னு சொல்லி புகழ்றதுன்னு சொல்லி சந்தோஷப்பட போகிறதும் இல்லை. ஞானி ஒரு ஞானி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறார், இன்னும் ஞானி சோஷியல் சர்வீஸே பண்ணல, அவர் தன்னை வெளியிலேயே காமிச்சிக்கல. சோஷியல் சர்வீஸ் பண்ணாத ஞானி, சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஞானி. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஞானியை புகழ்வாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணாத ஞானியை, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கலையோ இல்லையோ அதனால அவங்க இகழ்வார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஞானியாக இருக்கிறதுனால சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஞானி அந்த புகழ்ச்சியை விரும்பி பண்ணுறதில்ல, சோஷியல் சர்வீஸ் பண்ணாத ஞானி அந்த இகழ்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதும் இல்லை. ஆனால் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஞானியாக இருக்காங்க. நல்ல சமுதாயத்தில் இந்த ரெண்டு விதமும் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறவர் அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா அப்போ நிறைய பேர் போய் கேட்டாங்க அவர் அதிலெல்லாம் ஈடுபாடு காட்டலை. ரமண மகரிஷி அதில் ஈடுபாடெல்லாம் காட்டலை. அதுக்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் இப்படிலாம் எழுதியிருக்கிறார். நமக்கு சாரம் என்னன்னா, ஆத்மாவை புரிந்து கொண்டு விட்டால் காலதேச வஸ்து என்பதில் தாற்பயம் கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது என்பது இந்த பாடலுடைய கருத்து. சரி, ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன பேதம்ங்கிறத அடுத்த 2 பாடல்ல விளக்கி சொல்றார். அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வேற்றுமை என்ன? அஜ்ஞானி ஞானிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு இது கண்டுபிடிக்கிறது, ஜனங்களுக்கு வந்து சாதாரண புத்தியை வச்சுன்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் விவரம் அறிந்தவர்கள் அவர்களுடைய ஞானத்தை தான் பார்ப்பார்களே தவிர அவருடைய செயலை ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் வித்தியாசம் என்ன? ஞானமும் அஜ்ஞானம் தான் வித்தியாசம். அவர் அழுக்கா இருக்காரா இல்லை சுத்தமாக இருக்காராங்கிறதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து அழுக்கா இருக்கணும். ஞானிக்கு லட்சணம் என்னன்னா, அவங்களுடைய கோணமே தனி. ஞானின்னா செவத்தை பார்த்து சிரிக்கிறவருக்கு பேர் ஞானி. நேராக பார்த்து சிரிக்கப்படாது. திடீர்னு அவர் செவத்தை பார்த்து பார்த்தீங்களா அங்கே இன்னும் இருக்குங்க, சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு செவத்தை பார்த்து சிரிக்கிறவர் ஞானி. குளிக்காதவர் ஞானி. இதெல்லாம் ஞானம் அவருக்கு இருக்காங்கிறத பற்றி பார்க்கறது இல்லை அவங்க. ஏன்னா இவங்களுக்கு ஞானம்னா இவங்களுக்கு தெரிஞ்சா தானே. இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும். நமக்கு ஞானம் இருக்கோ முதல்ல? இல்லை. பாம்பின் கால் பாம்பரியும் தான். அதனால் ஞானம் இன்னொருத்தருக்கு இல்லை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். அது இல்லாமல் தான் சாதாரணமாக ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஜனங்களுக்கு தெரியாது, ஜனங்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நான் கிளாஸில் வகுப்புக்காக சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஏன் சுவாமி கவலைப்படுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இருந்தாலும் உபன்யாசத்துக்காக, சொற்பொழிவுக்காக, விளக்கத்துக்காக சொல்லுகிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ அடுத்தாப்புல ஞானத்துக்கும் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கிறார் ரமண மகர்ஷி. 2 பேரும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல, சாதாரணமாக தான் இருக்கார். அவருக்கும் உடம்பு இருக்குது, அவருக்கும் மனசு இருக்குது, அவருக்கும் புத்தி இருக்குது, அவருக்கும் பசிக்குது, அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். அது ஞானினா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஞானிக்கு தலைமுடி நரைக்கப்படாது, ஞானிக்கு பல்லு விழப்படாது, ஞானி அன்று மாதிரி என்றும் இளமையாகவே இருக்கணும், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க பாவம் ஜனங்கள். நரைச்சி போச்சுங்க தலை, ஞானமெல்லாம் போயிடுச்சு. தலைமுடி நரைச்சா ஞானம் போயிடுதான். அது எப்படி? இப்போ இது ஏதாவது யோக சக்தியில் ஏதாவது பண்ணிக்கின்னு இருந்தால் தலைமுடி ஒருவேளை நரைக்காமல் இருக்கலாம். அதனால வந்து ஞானத்துக்கும் தலைமுடி நரைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தலைமுடி நரைக்கிறது, பல்லு விழறது, ஊசினால் குத்தினா வலிக்கப்படாதான் ஞானிக்கு. அவர் தாங்க ஞானி. ஊசினால் குத்தினா, கல் முள் எது குத்தினாலும் தெரியக்கூடாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு பேர் அபத்த களஞ்சியம்னு பேர். அபத்த களஞ்சியம், அபத்தம் இது. இப்படிலாம் அர்த்தம் பண்ணக்கூடாது, விட்டுடும். விஷயத்துக்கு வரும், எல்லாம் விஷயம்தான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை மாதிரி தான் இருப்பார், அவரும் நார்மல் பர்சன், நம்மளை மாதிரியே ஜோக் அடித்தா சிரிப்பார். இல்லைன்னா அவர் ஞானினா எப்படி இருக்கணும்? எப்பவுமே மும்முன்னு இருக்கணும், சீரியஸாகவே இருக்கணும். அவர் வந்து சீரியஸ் விட்டார்னா ஞானம் நழுவிடும், அது பிடிச்சிக்கணும். அதனால் அவர் என்னென்னா எப்போவுமே சீரியஸ் ஆகணும். யாராவது சிரித்தா கூட சிரிக்கப்படாது, யாராவது அழுதா கூட அழப்படாது, அப்படி பார்த்துன்னு இருக்கணும், இப்படி போகணும், அப்படிலாம் இல்லை. ஞானி வந்து இல்லறத்துலேயே இருப்பார், நல்லா ஃபேமிலியில் ரன் பண்ணிட்டு இருப்பார், தெரியவே தெரியாது. ஜனகரை விடவா, ஜனக மகாராஜாவை விடவா. ஜனக மகாராஜா ஞானத்தில் அவ்வளவு நிஷ்டையில் இருந்தார்னு நம்ம படிக்கிறோம் சாஸ்திரங்கள் எல்லாம். அதனால் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மலாக இருப்பார். அப்நார்மலாக இருக்கிறவர் தான் அர்த்தம் இல்லை. ஒருவேளை அப்நார்மலாக இருக்கலாம், அது அவருடைய ஹேபிட்டாக இருக்கும். அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அவருடைய பழக்கம் அப்படி இருக்கலாம், சில பேருடைய சுபாவம் அப்படி இருக்கலாம், நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால அப்படி இருக்கலாம். அதுக்கும் ஞானத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ வந்து ஞானி எதை கொடுத்தாலும் ஜீரணம் பண்ணுவார்னு இரும்பையாக கொடுக்க முடியும்? இரும்பை கொடுத்து சொல்லியிருக்காங்களே, இரும்பையே காய்ச்சி குடித்தாங்கன்னா அதெல்லாம் ஏதோ யோக சித்தி. அப்படின்னா பிசி சர்க்கார் தான் பண்ணுறார். அவரை ஞானின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். பிசி சர்க்கார் யார்? மந்திரஜாலம்லாம் பண்ணுறார். இப்படின்னா புறாவாக பறக்கிறது, இப்படின்னா தேள் கொட்டுறது நம்ம உடம்புலேருந்து, அப்படின்னா அவரை ஞானின்னு சொல்லிட முடியுமா என்ன? அவரே சொல்கிறார் இதெல்லாம் மேஜிக்குங்கிறார். இதெல்லாம் நம்புறீங்களே நம்மளை பார்த்து கேள்வி பண்ணுறாரு அவர். அப்படி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம்? 25 ரூபா கொடுத்து அதை விழுந்து விழுந்து வேடிக்கை பார்க்குறோம். இப்போ இதில் வச்சுன்னா எப்படி ஞானி சொல்ல முடியும்? எல்லாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. ஞானின்னா என்னென்னா, நீ வந்து கையிலேருந்து எல்லாம் வரவழை பார்க்கலாம். இந்த விபூதி, சந்தனம், குங்குமம், ஊதுபத்தி, கற்பூரம்,
எல்லாம் மாம்பழம், தேங்காய், வாழைப்பழம் எல்லாத்தையும் கொண்டான். அதெல்லாம் ஞானத்துக்கு அடையாளம்னா அதெல்லாம் எல்லாமும் சித்திகள். அது என்ன வேணாலும் பண்ணலாம். மேஜிக் பண்ணுறதெல்லாம் ஞானிக்கு லட்சணம்னு அர்த்தம் கிடையாது. இவர் சொல்ல போகிறார், அதை படித்து பாருங்க, அதில் தெரிஞ்சு போயிடும் நமக்கு. உடல் நானே தன்னை உணரார்க்கு உணர்ந்தார் குடலளவே நான் தன் உணரார் நான் உணரார்க்கு நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையறத் தானொளிரு நான் இதுவே இன்னவர்த்தம் பேதமென எண் உடல் நானே தன்னை உணரார்க்குணர்ந்தார்க்கும் உடலளவே நான் உடலளவே தன் உணரார்க்குடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கெல்லையறத் தானொளிரும் நான் இதுவே இன்னவர்த்தம் பேதமெனவெண். தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கு உடல் நானே. தன்னை உணரார்க்கு தன்னை உணராதவர்களுக்கு உணர்ந்தார்களுக்கு விவகாரம் பண்ற போது அஜ்ஞானியும் ஞானியும் ஒரே மாதிரி தான் விவகாரம் பண்ணுவாங்க. விவகாரம் பண்ற விவகாரம்னா என்ன? நிறைய பேர் விவகாரம்னா தகராறு அர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. விவகாரம்னா டிரான்சாக்ஷன், நடைமுறை வாழ்க்கை. உலக விவகாரம் எல்லாம் பண்ற போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பஞ்சாப் ஞானி பரோட்டா தான் சாப்பிடுவார், தமிழ்நாடு ஞானி இட்லி சாம்பார் தான் சாப்பிடுவார். அதனால பஞ்சாப் ஞானியை கூப்பிட்டு இட்லி சாம்பார் சாப்பிடுன்னா அவருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவருக்கு அகம் பிரம்மாஸ்மி புரியலன்னு அர்த்தமா என்ன? அவர் அவங்க பஞ்சாபி பாஷையில் படித்து புரிஞ்சுட்டு இருப்பார். நம்ம நம்ம பாஷையில் படித்து புரிஞ்சுட்டு இருக்கோம். தமிழில் படித்தா ஞானம் வராதா என்ன? இல்லை இல்லை, சம்ஸ்கிருதத்தில் படித்தா தாங்க ஞானம் வரும் அப்படின்னா ஞான சூன்யம்னு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனே சொல்லுவோம். இல்லை, சம்ஸ்கிருதம் படித்தா தான் ஞானம் வரும்னோ தமிழ் படித்தா தான் ஞானம் வரும்னோ பாஷையினால சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடல் நானே. என்ன சுவாமி குளிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஆத்மாவுக்கு ஸ்நானம் ஏது, பானம் ஏது, ஜபம் ஏது, தியானம் ஏது நான் சொல்லுவேன். கேட்டால் குளிச்சாச்சுன்னா குளிச்சேன், குளிக்கல, அதுதான் பதில் சொல்லணுமே தவிர ஆத்மா அவர் கேட்பார், ஆத்மாவை குளிச்சேன்னா பண்ண அப்படின்னா சாப்பாட்டுக்கு மாத்திரம் வராதிங்க சொல்லிட வேண்டியதான். ஆத்மாவுக்கு தான் பசி தாகமே இல்லையே. அப்போ ஜாக்கிரதையாக பேசணும். விவகாரத்தில் பேசுகிறத கவனமாக பேசணும். நிறைய பேர் அதுதான் பயம். அதனால் இந்த கட்டை அங்கே போய் அருவியில் நின்றுச்சு, இந்த கட்டை அருவியில் போய் நின்றுச்சு, கட்டை மேலே தொப்பு தொப்புன்னு தண்ணி விழுந்துச்சு. அப்புறம் கட்டை காரில் ஏறிச்சு, இந்த கட்டை காரில் ஏறி இங்கே டைனிங் ஹாலுக்கு போச்சு. அப்புறம் கட்டை சாப்பிட்டுச்சு. கட்டை தான் நிறைய பேருக்கு அப்படி வேற ஒரு இந்த கட்டை. ஒருத்தர் சொல்றாராம், சொன்னார் ஒரு சுவாமி, இந்த கட்டையை தெரியாதவன் தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது, அதுதான் பெரிய அகங்காரம். இந்த கட்டைன்னு சொல்லிக்கிறோம், அது என்னன்னா அது கட்டைன்னு சொல்லி அது நல்லதுதான். என்ன நமக்குள்ள இருக்கணும், வெளியில ஜாஸ்தி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. என்ன கட்டைங்கிறாரு, சாதாரணமாக இவருக்கு ஏதோ பேர்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் கட்டைங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். நாம் வெறும் கட்டை தான், இது ஒண்டிக்கட்டை, இது விறகு கட்டை, மரக்கட்டை எல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டிதான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த கட்டைங்கிறத பேசுறதுல எல்லாம் சில பேர் அடியேன் அடியேன் தாசானு தாசன் அதெல்லாம் சொல்கிறது, அது நல்லது, பாவனை நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாமே என்ன இருக்கணும்னா ஆழமான மனசில் இருக்கணும். வெளியில் கேட்குற போது உங்கள் பேர் என்னென்னா சோன்னு சொல்லிடணுமே தவிர அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு எழுதி கொடுக்க முடியாது. அங்கே விவகாரம் பண்ணுற போது அப்படி தான் பண்ணணும். நான் பூரணமான பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரம்மத்துக்கு வயசு என்னன்னு கேட்பான். அப்புறம் அடுத்தவங்க அவன் என்னவோ அதில் பேர் என்னவோ ஒன்று நேற்று வயசு என்னன்னு கேட்டுருவோம். இல்லை, அந்த இடத்துல ஜாக்கிரதையாக தான் விவகாரம் பண்ணும். உடலை உணர்ந்தார்க்கும் தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கு உடல் நானே. அதனால் ஜாக்கிரதையாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிற விஷயத்தை போய் விவகாரத்தில் கொண்டுடக்கூடாது. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை விவகாரத்தில் கொண்டு வர முடியாது.
தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கு. இப்போ படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இருக்கிற அறிவொளி இயக்கத்தின்படி கையெழுத்து போட தெரிஞ்சவன் படித்தவன், கையெழுத்து போட தெரியாதவன் படிக்காதவன். அறிவொளி இயக்கத்தின்படி அப்படி ஒன்று இயக்கம் இருந்தது, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது, அப்புறம் பழைய கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அது இருக்கிற பணமெல்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் அந்த இயக்கம் காலியாக போயிடுச்சு. அதனால் இந்த அறிவொளி இயக்கம் இருக்கிற போது என்ன சொன்னாங்கன்னா, படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, கையெழுத்து போடுவான், கையெழுத்து போட மாட்டான். நம்மளே படித்தவன் படிக்காதவனுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வச்சுருக்கோம்? அவர் படித்தவர், அவர் படிக்காதவர்னா என்ன? அவர் பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்கார், சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கார், கிராஜுவேஷன் வாங்கியிருக்கார். இவர் வாங்கலை, ஸ்கூலுக்குள்ளே என்டர் பண்ணலை. ஆனால் ரெண்டு பேருக்கும் அபிமானம் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் உடம்புல அபிமானம் இருக்குது. இவர் நான் படிக்காதவங்கிற அபிமானத்தோடு இருக்கார், அவர் நான் படித்தவங்கிற அபிமானத்தோடு விவகாரம் பண்ணுறார். ரெண்டு பேருக்கும் உடல் அளவே. அதுதான் உடல். தன்னை உணரார்க்கு உணர்ந்தார்க்கு உடல் நானே. உணர்ந்தவர்களும் சரி உணராதவர்களுக்கும் சரி நான்கிறது எதை குறிக்கும்? உடம்பைத்தான் குறிக்கும். தன் உணரார்க்கு நான் உடல் அளவே. உடல் நானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும். அதை போட்டுக்கணும். தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடல் நானே. ஃபுல் ஸ்டாப். உடலளவே நான் தன் உணரார்க்குன்னு இருக்கு இல்லையா? தன் உணரார்க்கு நான் உடலளவே. தன் உணரார்க்குன்னா அர்த்தம், நான் தன் உணரார்க்குன்னு இருக்கு இல்லையா? அதை பிரிக்கணும். நான் தன் உணரார்க்கு. தன் உணரார்க்குன்னா தன்னை உணரார்க்கு, தன்னை பற்றிய உண்மையை உணராதவர்களுக்கு நான் உடலளவே. நான்கிறது உடம்பு மாத்திரமே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்னென்ன? உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையற தானொளிரும் நான் இதுவே. இன்னொருத்தர் இருக்கார், அவர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காருன்னா, உடல் உள்ள உடம்போடு இருந்து கொண்டு தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தன் உணர்ந்தார்க்கு நான்கிறது எல்லையற தான் ஒளிரும். எல்லையற தான் ஒளிரும். நான்கிறது இந்த உடம்புக்கு மாத்திரம் வரையறைக்குட்பட்டவன் இல்லை. நான் விவகாரத்துக்காக நான் உடம்பு, நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் எழுந்தேன், நான் நடந்தேன், வந்தேன், போனேன் அப்படின்னு விவகாரத்துக்காக பேசுகிறேன். எனக்கு தெரியும் நான் ரெண்டு நானாக இருக்கேன். ஒரு நான் என்னது? இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற போது இருக்கிற நான். அந்த நான் என்ன? நான் உடம்பு நான் நினைத்து கொண்டு விவகாரம் பண்ணுற நான். ஆனால் இந்த உடம்புக்கு இன்பமோ துன்பமோ, மனசுக்கோ இன்பமோ துன்பமோ எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த நானுக்கு போயிடுவேன், க்ரீன் ரூமுக்கு போயிடுவேன். க்ரீன் ரூம்னா என்ன? அந்த நாடக மேடையில் நாடகத்துக்கு உள்ளே நடிக்கிற போது அவன் எல்லா அந்தந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுடுவான். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த திரையை விட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அதே மாதிரி நடித்தான்னு வச்சுங்க, நேராக வைத்தியகார ஆஸ்பத்திரி கொண்டு விடுவான். அதுக்கப்புறம் அவன் நடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா அவன் அவனுடைய யதார்த்தமாக இருக்கிறத அப்படி தான் அவன் பேசுவான். இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப அன்போடு இருப்பாங்க. அங்கே போனோன்னு டே சும்மா வாங்க, அந்த இடத்துக்கு போனோன்னு அவன் சுபாவம் மாறி போயிடும். அந்த அந்த மேடையில் தான் அவன் வேஷம் போட்டு நடிக்கிற போது அந்த மக்களுக்காக காட்சிக்காக அப்படி பண்ணுறான். அந்த பக்கம் போன உடனே மாறிவிடும். அது மாதிரி விவகாரம் பண்ணுற போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை உடம்போட சேர்த்து வைத்துக்கொண்டு ஐ எம் ஸோ அண்ட் ஸோ எல்லாம் சேர்த்து பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆழமாக மனசுக்குள்ளே போகிற போது நான்கிறது சச்சிதானந்தம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, கால தேச வஸ்து பரிச்சேத ரஹிதமான சர்வகத ஆத்மாவாக நான் இருக்கேன். அதான் சொல்கிறார். உடலுள்ளே தன்னை உடலுள்ள தன் உணர்ந்தார்க்கு, உடலோடு இருக்கின்ற தன்னை உணர்ந்தவர்களுக்கு எல்லையற தான் ஒளிரும் நான். அந்த நான் என்னென்ன? எல்லையற, எல்லையற்ற தான் ஒளிரும் நான், எல்லையற்றதாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளாகவே நான் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் 2 ஐ வச்சுப்போம். இந்த இங்கிலீஷில் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐன்னு 2 இருக்குது. இங்கிலீஷில் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்த்து விடுறது. கேபிட்டல் ஐங்கிறது என்னதுன்னா பியூர் ஐ, எல்லையற தான் ஒளிரும் நான், எல்லையற தான் ஒளிரும் நான். இதுவே இன்னவர்தம் பேதம் என எண். இதுவே இன்னவர்தம் பேதம். இன்னவர்தம்னா என்ன? இதுவே இவர்கள் இருவருக்கும் உள்ள வேற்றுமை. அஜ்ஞானிக்கு உடம்பே நான், ஞானிக்கு உடம்பும் நான். அவ்வளோதான். அஜ்ஞானி மாற்றி சொல்லிட்டேனோ? ஆமாம். ஞானி அஜ்ஞானிக்கு உடம்பே நான், ஞானிக்கு உடம்பும் நான். புரியுறதோ? உடம்பும் நான் அப்படின்னா உடம்பும் நானாக இருக்கேன், உடம்புக்கு அப்பாற்பட்டவனாகவும் நான் இருக்கேன். அதனால் அது மாத்திரமில்லை, எல்லா உடம்பும் நான் அவன் சொல்ல முடியும். எல்லா உடம்பும்
நானே, அனைத்து உடம்பும் என் மீதே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இது. அஞ்ஞானிக்கு உடம்பே நான், ஞானிக்கு உடம்பும் நான். அப்படின்னா அர்த்தம், உடம்புக்கு அப்பாற்பட்டு நான் இருக்கிறேன் என்பது பொருள். அடுத்த பாடலும் இதே அர்த்தத்தை தான் சொல்றது. இது உடம்பை சொல்லிச்சு, இனி உலகத்தை சொல்றது. உடம்புங்கிறது, உடம்பை நான் நினைக்கிறதுனால உலகமும் உண்மையாயிடுறது அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு உடம்பு பொய்ங்கிறதுனால உலகமும் பொய்யாகவே. அதைத்தான் அடுத்த பாட்டில் சொல்றாரு. உலகுண்மையாகும் உணர்வில்லார்க்குள்ளார்க்கு உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் பேதம் இவர்க்கெண் உலகுண்மையாகும் உணர்வில்லார்க்குள்ளார்க்கு உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் பேதம் இவர்க்கெண். உணர்வில்லார்க்கு உள்ளார்க்கு உலகு உண்மையாகும். ரெண்டு பேருக்குமே உலகம் உண்மைதான். யாருக்கு? அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும். உணர்வு இல்லார்க்கு உணர்வு உள்ளார்க்கு. உணர்வுனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஞானம்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் இல்லாதவர்களுக்கும் ஆத்ம ஞானம் இருக்கின்றவர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உலகம் இருக்கிறது. அது இப்போ கண்ணுக்கு இப்போ இது என்னன்னு கேட்டா பிரம்மம்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ. இது என்னன்னு கேட்டால் இது என்ன சுவாமின்னு கேட்டால் பிரம்மம்னு சொல்லக்கூடாது. இதை கேட்டால் இது டம்ளர், அது இன்னொரு டம்ளர், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா தண்ணீர். இதெல்லாம் பேசுகிற போதெல்லாம் ஒழுங்காக தான் பேசணும். இது இந்த பிரம்மத்தில் அந்த பிரம்மத்துக்குள்ளே இன்னொரு பிரம்மம் உட்கார்ந்துருக்குன்னா சொல்லக்கூடாது. அப்படித்தான் நிறைய விவகாரத்தில் அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தோம்னா என்ன ஆகிடும்னா ஞானமே தகராறாயிடும், சரி வராது. அதனால் விவகாரம் பண்ணுற போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். சில பேர் நினச்சிப்பாங்க ஏதோ விட்டு போயிடுமோன்னு. அது எப்படி மறக்கும்? படித்தது எப்படி மறக்கும்? இப்போ 5 5 10ன்னு படிச்சிருக்கீங்க, சின்ன வயசில் படித்தது 5 5 10. எப்போ கேட்டாலும் ஞாபகத்துக்கு வருமா வராதா? எப்போ கேட்டாலும் ஞாபகத்துக்கு வரும். உங்கள் பேரை திடீர்னு கேட்குறேன், உங்கள் பேர் என்னன்னா, நான் பேரை மறந்துடுவேணும்னு நான் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சுவாமி அப்படிங்கிறதுக்காக பேரை சொல்ல தியானம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? எப்போ கேட்டாலும் பேர் கரெக்டாக வந்து. ஆக உங்களுக்கு அறிவு எப்போ இருக்குது, எண்ணம் எப்பவும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அறிவு எப்பொழுதும் இருக்கிறது, எண்ணம் எப்பொழுதும் இல்லை. அறிவு எப்பொழுதும் உண்டு, எண்ணம் எப்பொழுதும் கிடையாது. நான் யாரு? மனுஷன். இப்போ திடீர்னு ஏதோ ஒருத்தர் கேட்குறார், நீ என்ன இனம் அப்படின்னா, நான் மனித இனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷங்கிறதே ஒரு ஜாதி. மிருக ஜாதிக்கும் மனுஷ ஜாதிக்கும் வித்தியாசமே அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் மனுஷங்கிறதே ஒரு ஜாதி, ஜாதி விசேஷம், இனம், மனித இனம். இப்போ நாம் மனுஷன் எப்போ பார்த்தாலும் நினைக்கிறதே இல்லை. ஆனால் மனிதன்கிற அறிவு நமக்கு இருக்கா இருக்கு இல்லையா? இருக்குது. மனிதன்கிற எண்ணம் எப்பவும் இருக்கோ? இருக்கிறது இல்லை. மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அறிவு ரூபமாக இருக்குது, எண்ண ரூபத்தில் இல்லை. எப்போ வேணுமோ அறிவு எண்ணத்துக்கு வரும், எப்போ தேவையோ அப்பொழுது எண்ணத்துக்கு வரும். எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அது ஆபத்து. எல்லாமே படித்ததெல்லாம் எண்ண ரூபமாகவே இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், என்னெல்லாமோ குழந்தையிலேருந்து அணில், ஆடு, இலை, ஈக்கள், உரல், ஊசி எல்லாம் படிச்சிருக்கோம். எப்போ பார்த்தாலுமே அதை நினச்சிட்டே இருக்கோம், நினைக்கிறது இல்லை. ஆனால் நிறைய படித்து எத்தனையோ இன்ஃபர்மேஷனை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். டிஸ்க்கு, மகா டிஸ்க்கு எல்லாத்தையும் உள்ளே ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட ப்ரோக்ராமும் உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். அது ஒரே நேரத்தில் கச்சகச்சான்னு வந்துன்னா வைரஸ்ன்னு சொல்லிவிடுவோம் இல்லையா? தகராறு. இப்போ கம்ப்யூட்டர் இதில் அந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் இல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ண மெசேஜெல்லாம் தாறுமாறமாக அப்படி இப்படிலாம் வந்ததுன்னா, ஸோ ஒரு சமயம் ரேடியோவில் மிந்தி வச்சான். நீங்கள் ஒரு ஸ்டேஷனை போட்டோடனே 5 ஸ்டேஷன் ஒரே எடுக்கும். அது என்னென்ன, ஒரு இடத்துல குழந்தையை வளர்ப்பது எப்படி, இன்னொரு இடத்துல ஊறுகாய் செய்வது எப்படி. குழந்தையை துண்டு துண்டாக வெட்டி சோப்பு போட்டு
சோப்பு போட்டு மிளகாய் இப்படியே தூவி அது மாதிரி இருக்கும். நம்ம தாட்லாம் ஒரே நேரத்தில் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, ரேடியோ ஸ்டேஷனில் அத்தனையும் ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும் ஒரே நேரத்தில். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து அத்தனையும் நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் தாறுமாறமாக எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும். பகவான் நம்மளை காப்பாற்றிருக்கார். அதனால் 1 by 1 தான் வரும், ஒரு விஷயமாக தான் வரும். இப்போ வந்து உள்ளது 40 படிக்கிற போது உள்ளது 40 பற்றின விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் அங்கே போய் உட்காந்தா எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆச்சு, ஏன்னா அங்கே உட்காந்தா அந்த தாட்டு அதை பார்த்தா அது வரும். அங்கே போன உடனே என்னப்பா ஆச்சு, காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டையா, சாம்பார்லாம் ரெடியா அப்படின்னு அங்கே கேட்டுருக்கோம். அந்தந்த இடத்துக்கு போனால் மேலே போனால் பூஜைக்கு ரெடி ஆகிடுதா, புஷ்பமெல்லாம் வச்சாச்சா, என்ன அனுகிரகம் பாருங்க. டக் டக் டக்குன்னு மனசு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி அழகாக விவகாரம் பண்ணுறது. ஆனால் எப்போவுமே எந்த எண்ணமும் அந்தந்த இடத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அது மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன், நாம் எல்லாரும் பிரம்மஸ்வரூபம்னா எப்போ அது வரணுமோ அப்போ வந்தால் போதும். எப்போ பார்த்தாலும் பிரம்மம் 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 சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்ல ஆரம்பித்தா வேதாந்தம் படித்து பைத்தியம் பிடிச்சி போயிடுதுன்னு அர்த்தம். பைத்தியம் பிடிச்சி போச்சு. பைத்தியம்னா நிஜமான பைத்தியம். பைத்தியத்தில் நிறைய பைத்தியம் இருக்குது. பைத்தியம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிற பைத்தியம், ஆனால் அது பைத்தியமாக இருக்காது. அது பைத்தியமாக இருக்காது. ஆனால் வந்து இன்னொன்று வந்து நிஜமாவே பைத்தியம் முத்தி போச்சுப்பா, இது முழுசாகிடுச்சு, போக வேண்டியதான்னு வரும். அதனால் இப்போ எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம்னா, எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. உலகத்தில் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசமாக இல்லை. இதை கேட்டிங்கன்னா இது கதவுன்னா ஞானி இது கதவுன்னு தான் சொல்லுவார், அஜ்ஞானியும் கதவுன்னு தான் சொல்லுவார். அதனால் எல்லாருக்கும் அனுபவத்தில் விவகாரத்தில் எல்லாம் ஒன்று தான். ஒரு கிருஷ்ணா கான்ஷியஸ்னா இந்த கதவில் ஒரு கிருஷ்ணர், அந்த கதவில் ஒரு கிருஷ்ணர், அந்த செவத்தில் ஒரு கிருஷ்ணர், சுவிட்ச் போர்டில் கிருஷ்ணர், டியூப்லைட்டில் கிருஷ்ணர், மைக்கில் கிருஷ்ணர், இங்கே கிருஷ்ணர், எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணர் ரூபத்தையே பார்க்குறது அது ஒரு பாவனை. அந்த புஸ்தகத்தில் வேறு அப்படி போட்டிருக்காங்க. எல்லாம் பாவனையே தவிர அந்த கதவு கிருஷ்ணனை எடுத்து தாப்பாள் கிருஷ்ணனை கொண்டு வந்து பூட்டு கிருஷ்ணனை பூட்டு அப்படியா சொல்ல முடியும்? இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் இந்த சபரிமலைக்கு போகிற போது எல்லாருக்கும் சாமி தான், எல்லாரையும் சாமி ஆக்கிடுவாங்க. எங்கெங்க அந்த ராமசாமி சாமி எங்கெங்க, ராமசாமி ஐயப்பன் எங்க, கிருஷ்ணசாமி ஐயப்பன் கூட பேசிட்டு இருக்காருங்க அப்படின்னா எல்லாமே ஐயப்பன் சாமி தான், சமஸ்தமும் சாமி. இதெல்லாம் பாவனை, இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன். அதனால் வந்து இந்த சாமி என்ன சாமி, இந்த சாமி எப்போ அப்படி தாங்க கோபக்கார சாமிங்க. அந்த சாமி பொறுமை சாமிங்க. இவர் கோபக்கார சாமி, அவர் பொறுமை சாமி. அவர் ஏதாவது லொடலொடான்னு பேசிட்டு இருக்கிற சாமிங்க. எல்லாத்துக்கும் சுவாமி தான். நல்ல பாவனை பாருங்க. அது மாதிரி இது பாவனை. அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் உலகம் ஒன்று தான், ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இல்லை, எல்லாருக்கும் உலகம் ஒன்றாகவே இருக்கிறது. உணர்வில்லார்க்கும் உணர்வுள்ளார்க்கும் உலகு உண்மையாகும். உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் உண்மை உணரார்க்கு உலகளவாம் உண்மை, உண்மை உலகளவாம். உணரார்க்கு உண்மை உலகளவாம். அவங்களுக்கு வந்து உலக அளவுக்கு தான் சத்தியம் இருக்கு, அதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியறதில்லை. நாமரூபத்தை மாத்திரமே அவர்கள் காண்கிறார்கள். நாமரூபத்துக்கு அடிப்படையாக இருக்கிற வஸ்துவை அவர்கள் காண்பது. இந்த எண்ணம் அறிவு சொன்னேன் பாருங்க, எப்போவுமே எண்ணம் வேண்டியதில்லை. நான் எல்லாமே பிரம்மங்கிற எண்ணம் எப்பவும் தேவையில்லை. எப்போ வேணுமோ அப்போ வந்தால் போதும், எப்போ நமக்கு தேவையோ அப்போ வருதோ அது மாதிரி வந்தால் போதும். அதனால் உணரார்க்கு உலகளவாம் உண்மை, உண்மை உலகளவாம்னு படிக்கணும். உண்மை உலகளவாம். உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்று உண்மை உணர்ந்தார்க்கு எல்லாமே உலகமாக, உலகத்தையும் கடந்து இருக்கும். உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்று இருக்கக்கூடியது. தமிழில் இப்படி போட்டிருக்கு, உணர்ந்தார் உண்மை உருவற்று உலகினுக்கு ஆதாரமாய் ஆறும். இப்படி மாற்றி படிக்கணும். உணர்ந்தார்னு இருக்கு இல்லையா, உணர்ந்தார் உண்மை உருவற்று உலகினுக்கு ஆதாரமாய் ஆறும். ஆறும் என்றால் ஒளிரும் அர்த்தம். ஒளிரும், பிரகாசிக்கும். உண்மையை உணர்ந்தவர்களுக்கு உலகமே ரூபமில்லாததாக அவர்கள் மனதிற்கு தோன்றும். மனதுனா அறிவுக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கு வடிவம் தோன்றும், அறிவுக்கு அதனுடைய ஆதாரம் விளங்கும். ஆக அவர்கள் உலகத்தை கடந்தும் உண்மையை காண்கிறார்கள். இவர்கள் உலகத்தோடு உண்மையை நிறுத்தி விடுகிறார்கள் என்பது கருத்து. ஈதாகும் பேதம் இவருக்கு எண். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இதுதான். ஞானி அஜ்ஞானி, இந்த ரெண்டு பாட்டில் நம்ம பார்த்தது என்னென்னா, ஞானி அஜ்ஞானியும்
அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் உடம்பும் உலகமும் உண்மை, ரெண்டு பேருக்கும். ஆனால் அஜ்ஞானிக்கு உடம்பு தான் உண்மை, உலகம்தான் உண்மை. ஞானிக்கு உடம்பும் உலகம் உண்மை, ஆனால் அதுவே உண்மையான உண்மை அல்ல என்பது வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.